Hi friends, Rugged Smartwatch பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைமில் நிறைய பிராண்ட் லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ரக்கட் ஸ்மார்ட்வாட்ச் அதிகமாக லான்ச் பண்ணலை. ரீசெண்டாக எதிர்பார்த்ததை விட ரொம்ப கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு Fire-Boltt பிராண்டில் இருந்து Fire-Boltt ஷார்க் அப்படிங்கிற இந்த ரக்கட் ஸ்மார்ட்வாட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட்வாட்சோட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நல்ல குவாலிட்டியான ரக்கட் ஸ்மார்ட்வாட்ச் வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த ஸ்மார்ட்வாட்ச் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கொயர் டைப்பில் இருக்குது. பாக்ஸோட ஃப்ரண்டில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்சோட மாடல் நேம் போட்டிருக்காங்க. ரக்கட் ஸ்மார்ட்வாட்ச் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட்வாட்ச் ஃப்ளிப்கார்ட்டில் 2000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுறாங்க. இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளாடி ஸ்மார்ட்வாட்ச், சார்ஜிங் கேபிள், யூசர் மேனுவல், 1 இயர் வாரண்டி கார்டு மற்றும் ஒரு சில கார்ட்ஸ் வச்சுருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிஸ்பிளேல ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்சை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. வாட்ச் வாங்கினீங்க அப்படின்னா ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல வாட்சோட டிஸ்பிளேல உள்ள ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிக்கலாம். வாட்ச் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரக்கட் டிசைனில் வாட்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா பர்சனலாக இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். வாட்ச் பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. குறிப்பாக இந்த ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்க அப்படின்னா பில்டு குவாலிட்டி ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இதே பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு Fire-Boltt டேங்க் அப்படிங்கிற ஸ்மார்ட் வாட்சை Fire-Boltt சேல் பண்ணுறாங்க. அந்த ஸ்மார்ட் வாட்சை கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் வாட்சோட பில்டு குவாலிட்டி ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இதே பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுற நிறைய ஸ்மார்ட் வாட்சில் டிஸ்பிளேல அடிக்கடி ஸ்க்ராட்ச் விழுந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிஸ்பிளேல ஸ்க்ராட்ச் விழ அதிகமான வாய்ப்புகள் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிஸ்பிளே சுற்றி ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஒரு பிளாஸ்டிக் இருக்குது. இதன் மூலமாக இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிஸ்பிளேல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ராட்ச் விழ அதிகமான வாய்ப்புகள் கிடையாது. இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஸ்ட்ராப் பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் அவுட்டோரில் யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. பில்டு குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா 1.83 இன்ச்சஸ் ஐபிஎஸ் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல பிரைட்டான டிஸ்பிளே இருக்குது. யூசர் இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு லேக் எதுவுமே இல்லை. இந்த ஸ்மார்ட் வாட்சோட சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பட்டன் இருக்குது. ஃபர்ஸ்ட் பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா வாட்சோட டிஸ்பிளே ஆன் பண்ணுது மற்றும் ஆஃப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பேக் போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணலாம். செகண்ட் பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட் மெனு ஓப்பன் ஆகுது. இந்த ஸ்மார்ட் வாட்சில் 120க்கும் மேற்பட்ட ஸ்போர்ட் மோடு இருக்குது. இந்த ஸ்மார்ட் வாட்ச் பொறுத்த வரைக்கும் கையில் கெட்டும்போது ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் வாட்ச் பார்த்திங்க அப்படின்னா பில்டு குவாலிட்டி நல்லா இருக்கனால வாட்ச் கையில் கெட்டும்போது கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு வாங்கின ஒரு ஸ்மார்ட் வாட்ச் அந்த ஃபீல் கண்டிப்பாக இல்லை. ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் ஸ்மார்ட் வாட்ச் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வாட்சோட லுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் வாட்ச் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா டாஃபிட் அப்படிங்கிற அப்ளிகேஷனை உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி இந்த வாட்ச் கூட பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 100க்கும் மேற்பட்ட வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. தேவைப்படுச்சு அப்படின்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபோட்டோஸை வால்பேப்பராக செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வாட்சை உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் ப்ளூடூத் வழியாக பேர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கால் பேசிக்க முடியும். டயல் பேட் இருக்குது. டயல் பண்ணி கால் பண்ணிக்கலாம். ரீசன்ட் காலை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு சில கான்டாக்டை இந்த வாட்சில் சேவ் பண்ணி வச்சு உங்களால் கால் பண்ண முடியும்.
நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் கால் குவாலிட்டி இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. இந்த ஸ்மார்ட் வாட்சில் IP67 ரேட்டிங்ஸ் வந்து இருக்கனால எந்த கிளைமேட்டாக இருந்தாலும் இந்த ஸ்மார்ட் வாட்சை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு வாட்சை வந்து தண்ணிக்கு முக்கி செக் பண்ணி பார்க்க வேண்டாம். அது எப்போவுமே வந்து ஒரு டேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் வாட்சில் மேலேருந்து கீழே வந்து ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா வாட்சோட கண்ட்ரோல் சென்டர் வந்து ஓப்பன் ஆகுது. கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் உள்ள ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இதே போல் அப்ளிகேஷனில் உள்ள நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இந்த வாட்ச் மூலமாக உங்களால் பார்க்க முடியும். லெஃப்டில் இருந்து ரைட்டில் வந்து ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா வாட்சோட மெனு வந்து ஓப்பன் ஆகுது. இந்த ஸ்மார்ட் வாட்சில் எக்கச்சக்கமான மெனு ஸ்டைல் வந்து இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்மார்ட் வாட்சை 2 மணிக்கூரில் முழுமையாக வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் இதே பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுற நிறைய Fire-Boltt ஸ்மார்ட் வாட்சை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் வாட்சோட பேட்டரி லைஃப் கொஞ்சம் அதிகமாக வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். நார்மல் யூசேஜுக்கு 8 நாள் வரைக்கும் பேட்டரி லைஃப் வந்து கிடைக்குது. கால் வந்து பேசுனீங்க அப்படின்னா 3லேருந்து 5 நாள் வரைக்கும் பேட்டரி லைஃப் வந்து கிடைக்குது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு எதிர்பார்க்குற ஆக்டிவிட்டி ட்ராக்கர், ஸ்லீப் ட்ராக்கர், ஹார்ட் ரேட் மானிட்டர், பிளட் ஆக்ஷன் லெவல் மானிட்டர், வெதர் அப்டேட், கேமரா மற்றும் மியூசிக் கண்ட்ரோல், அலாரம், ஸ்டாப் வாட்ச், கேம்ஸ் மற்றும் கால்குலேட்டர் போன்ற வசதிகள் இந்த ஸ்மார்ட் வாட்சில் இருக்குது. இந்த ஸ்மார்ட் வாட்சை நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் வாட்சோட பில்டு குவாலிட்டி இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. வாட்ச் பார்த்தீங்க அப்படின்னா கையில் கெட்டும் போது நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நல்ல குவாலிட்டியான ரக்கர் ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும் அப்படின்னா 2000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் வாட்சை வாங்கிக்கலாம். இதே போல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.